ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஒர்க் புக்கோட 3rd டேர்ம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் பாடம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. முதல் பாடம் வந்து பசுமை சுற்றுச்சூழல் அப்படிங்கிற பாடத்துல இந்த குப்பையின் பயணம்ங்கிறதுல ஒரு சிறு கதை கொடுத்துருக்காங்க. அதை நீங்களே படிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா குட்டீஸ்? இப்ப நம்ம பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம். பயிற்சிகள்ல முதல் பயிற்சி எண் வந்து 1.1. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஆறுகளின் அடிப்படையில் பொருள்களுக்கு பொருத்தமானவற்றை குறியீடு செய்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? என்னென்ன பொருட்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. துணிப்பை கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் குடம், அப்புறம் கண்ணாடி டம்ளர், நியூஸ் பேப்பர். சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம குறியீடு கொடுக்க போறோம். சரிங்களா? இப்ப துணிப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், துணிப்பையை வந்து நம்ம மறுபயன்பாடுக்கு பயன்படுத்துவோம். அதனால இதுல வந்து நீங்க டிக் பண்ணுங்க. சரிங்களா? பிளாஸ்டிக் குடத்தை நம்ம வந்து குறைச்சிடணும், பிளாஸ்டிக் பொருட்களை வந்து குறைக்கணும் அப்படிங்கறதான சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம குறைத்தல்ங்கிற இடத்துல வந்து நம்ம குறியீடு செய்யணும். அடுத்தது கண்ணாடி டம்ளர் வந்து எதுல குறியீடு செய்யணும், மறுசுழற்சியில வந்து நம்ம குறியீடு செய்யணும். அடுத்தது நியூஸ் பேப்பரையும் நீங்க மறுசுழற்சியிலேயே குறியீடு செய்யுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க பொருள்கள். அடுத்ததுல பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம குறைக்கணும் தான். இப்ப குடம் பாத்தீங்க இல்லைங்களா, அதே மாதிரிதான் இதுவும் பிளாஸ்டிக் பொருட்கள் தான். அதனால இதையும் நம்ம குறைக்கணும் அப்படிங்கறதுல குறியீடு செய்யணும். அடுத்தது இதை வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து சில்வர் டிஃபன் பாக்ஸ், இது வந்து நம்ம எதுல குறியீடு செய்யணும், மறுபயன்பாடுல குறியீடு செய்யணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்கேல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸ்கேல், அட்டைப்பெட்டி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, உடன் ஸ்கேலு, இந்த மாதிரி அட்டைப்பெட்டிகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம எதுல கொடுக்கணும், இதெல்லாம் வந்து மறுசுழற்சியில நீங்க கொடுக்கணும், குறியீடு செய்யணும். புரியுதுங்களா குட்டீஸ்? இதை நம்ம பயன்படுத்தலாம். இதை நம்ம பயன்படுத்துறத குறைக்கணும். அடுத்தது பிளாஸ்டிக் பாட்டில்களை குறைக்கணும். அடுத்தது ஸ்கேல், இந்த மாதிரி உடன் ஸ்கேல், மர ஸ்கேலையும் அட்டைப்பெட்டிகளையும் என்ன பண்ணுவாங்க, மறுசுழற்சி பண்ணுவாங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு, இது வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா கூட என்ன செய்வாங்க, திரும்பவும் இதெல்லாம் கூழாக்கி திரும்பவும் இது ஒரு புதிய பொருட்களா வந்து உருவாக்கி நமக்கு தருவாங்க. அதனால்தான் அதுக்கு மறுசுழற்சின்னு சொல்றது. சரிங்களா குட்டீஸ்? இது மறுபயன்பாடுன்னா நம்ம திரும்பவும் என்ன பண்றோம், இதை கழுவிட்டு பயன்படுத்துறோம். இதை நம்ம வந்து பயன்படுத்துறத குறைக்கணும் அப்படிங்கறது தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப அடுத்த பயிற்சியில் என்ன கொடுத்துருக்காங்க, 1.2. இதுல வந்து கழிவு மேலாண்மையின் படிநிலைகளை வரிசைப்படுத்தி எண்களிட்டு எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப கழிவு மேலாண்மை அப்படிங்கிறதுல பாருங்க, நம்ம தூக்கி போடுற சில பொருட்களை வந்து அதுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டே பண்றாங்க. கழிவு மேலாண்மை அப்படின்னு ஒரு படிநிலைகளை வந்து கொடுத்து அதை எப்படி மேனேஜ் பண்ணோங்கிறதுக்கு பாருங்க எவ்வளவு பேர் வேலை செய்யறாங்கன்னு. பாத்தீங்களா குட்டீஸ்? இதில் நீங்க வந்து அப்படின்னா இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா குட்டீஸ்? பாருங்க, இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, முதல் பாடத்துல இங்க வந்து கழிவுகளை பிரித்தல் அப்படிங்கிறது என்னன்னா, நாம வீட்லயே வந்து என்ன பண்ணிடணும், பொருட்களை வந்து குப்பைகளை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாமளே என்ன பண்ணிடணும், முதல்ல பிரிச்சிடணும். சரிங்களா? மக்கும் குப்பை எது, மக்காத குப்பை எது அப்படிங்கிறத பிரிச்சுதான் நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போறாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுக்கும் போதே வந்து பிரிச்சு கொடுத்துடணும். சரிங்களா? அடுத்தது அவங்க என்ன பண்றாங்க, அதை எடுத்துட்டு போய் ஃபுல்லா வந்து அந்த கழிவுகளை எல்லாம் வந்து அகற்றிட்டு, ஓகேங்களா, மறுசுழற்சி செய்யறதுக்கும் உரம் தயாரிக்கிறதுக்கும் அதை பயன்படுத்துவாங்க. அப்புறம் தான் என்ன பண்றாங்க, கழிவுகளை வந்து அகற்றுறாங்க. சரிங்களா? ஓகே. இப்ப இந்த 4 படக்காட்சிகளையும் சரியா கொடுத்துருக்கிற நம்பர்ஸை வந்து கரெக்டா நீங்க எழுதிக்கோங்க. உங்களோட ஒர்க் புக்ல வந்து கரெக்டா எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? பாருங்க, இதுக்கு நான் இங்க முதல்ல இங்க எழுதியிருக்கேன் பாத்தீங்களா, இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், வரிசையா எழுதிக்கோங்க. இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, முதலில் கழிவுகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தனித்தனியாக பிரிப்பது மிக முக்கியம். சரிங்களா? ஏன்னா அப்பதான் வந்து என்ன தெரியும், அவங்க கிட்ட கொடுக்குறோம் இல்லையா, இவங்க கிட்ட கொடுக்கும் போதே நீங்க எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டோம்னா அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவங்க பிரிச்சுட்டு இருக்கணும். அதனால நாமளே என்ன பண்ணணும், முதல்ல கொடுக்கும் போதே அவங்க கிட்ட இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துடணும். பிரித்த குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் சேகரித்து வாகனங்களில் ஏற்றிச் செல்வார்கள். ஆமா, அப்படித்தானே செய்யறாங்க. ஓகே. அடுத்தது, கொண்டு செல்லப்பட்ட கழிவுகளில் இருந்து பயனுள்ளவற்றை மறுசுழற்சி செய்தும் மக்கும் குப்பைகளை தரமான உரமாகவும் மாற்றுவார்கள். இறுதியாக பயன்படுத்த முடியாத எஞ்சிய கழிவுகளை நிலப்பரப்புகளில் முறையாக அகற்றுவார்கள். சரிங்களா குட்டீஸ்? இப்ப இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதுதான் என்னது, வழிமுறைகள். இதை தான் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரிதான் நீங்க கரெக்டா ஆர்டரா வந்து எழுதிக்கணும். சரிங்களா குட்டீஸ்? இப்ப இது பாருங்க, 1 by 1 நீங்க என்ன பண்ணுங்க,
பொறுமையா பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் தவறு இல்லாம கரெக்டா எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனல் மூலமா கொடுக்குற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனல்ல அம்மா அப்பா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து கொடுக்குற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். நீங்க என்ன பண்ணலாம், உடனே எல்லா ஆன்சர்ஸையும் கரெக்டா நீங்க பார்த்து எழுதிட்டு எக்ஸாமுக்கு வேகமா படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா குட்டீஸ்? இப்ப நம்ம அடுத்த பயிற்சியை பார்க்கலாங்களா? ஓகே. இப்ப அடுத்த பயிற்சியில என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பயிற்சி எண் 1.3 இதுல வந்து தேடி திரட்டுவேன், உற்று நோக்கிய கழிவுப் பொருட்களை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம என்னென்ன கழிவுகள் வந்து என்னவா வந்து மேலாண்மை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, காய்கறி மற்றும் பழத்தோல்கள் வந்து என்னவா மாத்துறாங்க, உரமா வந்து தயாரிக்கிறாங்க. பழைய செய்தித்தாள்களை வந்து மறுசுழற்சிக்கு வித்தர்றாங்க. சரிங்களா? அதாவது இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பழைய செய்தித்தாள்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் வந்து ஃபேக்டரிக்கு அமுச்சு வச்சிருவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை திருப்பியும் அவங்க கூழ் மாதிரி செஞ்சு திருப்பியும் அவங்க வந்து நியூஸ் பேப்பராவோ இல்ல வந்து காகித அட்டைகளாகவோ, சரிங்களா, அவங்களுடைய புத்தகத்துடைய அட்டைகள்லாம் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி அட்டைகள்லாம் எதை வச்சு பயன்படுத்தி செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பழைய செய்தித்தாள்களை பயன்படுத்தி தான் அதை செய்யறாங்க. சரிங்களா குட்டீஸ்? நீங்க இதை தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்ப அடுத்தது பிளாஸ்டிக் பாட்டில்களை வந்து என்ன செய்யறாங்க, மறுசுழற்சி செஞ்சு மீண்டும் பயன்படுத்துதல். இப்ப இந்த பிளாஸ்டிக் பாட்டில்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, திருப்பியும் கூழ் மாதிரி செஞ்சிருவாங்க. அதை திருப்பி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கலர் சேர்த்து சின்ன சின்ன விளையாட்டு சாமான்களாகவும், ஓகேங்களா, திருப்பியும் வந்து குடமாகவும் பக்கெட் ஆகவும் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா? அது மாதிரிலாம் எப்படி வருது, இந்த மாதிரி பழைய பொருட்களை வந்து திருப்பியும் ரீயூஸ் பண்றது மூலமா தான் உங்களுக்கு மறுசுழற்சி ரீசைக்கிள் பண்றது மூலமா தான் வருது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது தேங்காய் சிரட்டைகள் வந்து என்ன பயன்படுத்துறாங்க, கைவினை பொருட்கள் செய்தலுக்கும் எரிபொருளாகவும் நம்ம பயன்படுத்துறோம். ஆமா தானே? கைவினை பொருட்கள்னா ஏதாவது வந்து அதை வச்சு பொம்மை எல்லாம் செய்யறது, அது மேல பெயிண்ட் எல்லாம் பண்ணி பொம்மையெல்லாம் செய்யறாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி பொருட்கள்லாம் செய்யறது. எரிபொருள்னா நம்ம வந்து தேங்காய் சிரட்டைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம், சுடு தண்ணியெல்லாம் காய வைப்போம். வீட்டுல வந்து கேஸ் வந்து தீந்துருச்சுன்னா அதை பயன்படுத்தி நம்ம ஏதாவது சமைக்கிறதெல்லாம் வந்து கிராமப்புற பகுதிகள் எல்லாம் செய்யறாங்க. பார்த்திருக்கீங்க இல்லையா? இப்ப எரிபொருள் வந்து தீந்து போச்சுன்னா என்ன பண்ண முடியும், அதை தான் வச்சு செய்வாங்க. சோ அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு தேங்காய் சிரட்டைகளை பயன்படுத்துறாங்க. தேங்காய் ஓடு, தேங்காய் ஓடுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் தேங்காய் சிரட்டைகள். ஓகேங்களா குட்டீஸ்? அடுத்தது உடைந்த கண்ணாடி துண்டுகள், அது வந்து பாதுகாப்பான முறையில வந்து அகற்றிடுவாங்க. ஏன்னா அது வந்து கால்ல எல்லாம் பட்டுச்சுன்னா ரொம்ப காயமாயிரும். அதனால வந்து அதை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சேஃப்டியா அதை வந்து அப்புறப்படுத்திடுவாங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்ப நீங்க இதை வந்து எதுக்காக, எப்படி இதை நம்ம பயன்படுத்துறோம், எப்படி வந்து இதை வந்து உரமா தயாரிக்கிறதுக்கு எதை பயன்படுத்துறோம், பழைய செய்தித்தாள்களை நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்ப இதை என்ன பண்ணுங்க, பொறுமையா பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணுங்க, கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பொறுமையா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதுங்க. அதே மாதிரி ஒரு 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 தம்பி வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வீடியோ வந்து பேசிட்டே இருக்கும்போது வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோல பேசுறது வந்து எழுத்துக்களா வந்து கருப்பு எழுத்துக்களா வந்து மேல வந்து ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, வீடியோவை ஆன் பண்ண உடனே சைட்ல பாத்தீங்கன்னா சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வராது, டிஸ்கிரைப் வந்து வராது. ஓகேங்களா? அது டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு, நான் பேசுறத வந்து அது டிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு எழுத்துக்கெல்லாம் வந்து மாத்தி சொல்லுது. ஓகேங்களா? அது வந்து உங்களுடைய மொபைல்லே இருக்கிற ஆப்ஷன் தான். அதை நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி வராது. தெளிவா நீங்க என்ன பண்ணலாம், இந்த பேஜஸை நீங்க கரெக்டா பார்த்து எழுதிக்கலாம். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். அடுத்ததுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பயிற்சி எண் 1.4 படிப்பேன் எழுதுவேன். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்க பாருங்க, மக்கும் கழிவுகள், மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகள். ஓகேங்களா? அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த மாதிரி பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பக்கெட் மாதிரி டஸ்ட்பின் இருக்கு இல்லைங்களா, இந்த டஸ்ட்பினுக்கு வந்து கலர் கலரா கொடுத்து இந்த டஸ்ட்பின் கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய குப்பைகளை வந்து இதுல நம்ம சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பச்சை கலர் அப்படின்னாலே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், மக்கும் கழிவுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப செடி கொடி இலைகள்லாம் எப்படி இருக்கு, பச்சை கலர்ல இருக்கா. அப்ப காய்கறி கழிவுகள் இது எல்லாமே எதுல வரும், பச்சை கலர் பின்ல தான் நம்ம சேகரிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள் அப்படின்னா என்னது, ப்ளூ கலர் கழிவுகளை இதுல ப்ளூ கலர் பின்ல நம்ம வந்து போடணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். காகிதங்கள் மற்றும் அட்டைகள், பிளாஸ்டிக் கவர்கள் மற்றும் பாட்டில்கள், ஓகேங்களா, கண்ணாடி பாட்டில்கள் இதெல்லாம் வந்து நம்ம இந்த நீல நிற பின்ல வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகள் அப்படின்னா பயன்படுத்தப்பட்ட நாப்கின்கள் மற்றும்
டயப்பர்கள், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து போட்டு விடுவாங்க இல்லையா? அதுதான் டயப்பர்கள், மருத்துவ கழிவுகள், பஞ்சு கட்டு துணிகள், ஓகேங்களா? உடைந்த மின் விளக்குகள் மற்றும் பேட்டரிகள். இதெல்லாம் என்ன பண்ண முடியாது? திருப்பியும் எதுவுமே பண்ண முடியாது அத. ஓகேங்களா? பெரிய குழியா வந்து பறிச்சு அதுல வந்து போட்டு மண்ண போட்டு மூடிடுவாங்க. அவ்வளவுதான். அது மக்கவே மக்காது. சரிங்களா குட்டீஸ்? இப்ப மக்கும் கழிவுகள் என்ன வரும்? காய்கறி மற்றும் பழக்கழிவுகள் வரும். மீதமான உணவுகள் வரும். காய்ந்த இலைகள் மற்றும் பூக்கள், சமையலறை கழிவுகள் இது எல்லாமே வந்து இந்த கிரீன் கலர் பின்ல வரும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்கள், பாட்டில்கள், கண்ணாடி பாட்டில்கள் இதெல்லாம் வந்து நீல நிற பின்ல வரும். அதாவது மறுசுழற்சி செய்ய முடியாத கழிவுகள்லாம் எதுல வரும்? இந்த சிகப்பு கலர். சிகப்பு கலர்னால என்னன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு டேஞ்சர் ஜோன். அதனால அது கண்டிப்பா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் அது இருக்குங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த கலருக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஆப்ஷன்ல கேட்டாங்கன்னா எந்த பின்ல நீங்க கொடுக்கணும்லாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சு கரெக்டா நீங்க எழுதிடலாம். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இதுல வந்து உங்களுக்கு மிஸ் என்ன சொல்றாங்களோ அந்த 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 ப்ராஜெக்ட் ஒர்க்கை நீங்க இதுல பண்ணுங்க. சரிங்களா? எண் பக்கம் அப்படிங்கிறதுல. ஓகேங்களா குட்டீஸ்? சரி, இப்ப நம்ம அடுத்தது வளரறி மதிப்பீடு. இது வந்து பகுதி 1. ஓகேங்களா? இதுல நம்ம வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இதை பார்க்கலாம் என்னன்னு. வாழைப்பழத்தை சாப்பிட்ட பின்பு தோலை எந்த வண்ண குப்பை தொட்டியில் போட வேண்டும்? நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா? இப்ப ஞாபகம் வந்துருச்சா உங்களுக்கு? கழிவுகள், அதாவது காய்கறி கழிவு இந்த மாதிரி வந்தாலே நம்ம எந்த நிற பின்னுல வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க? பச்சை நிற பின்னுல கொடுக்கணும். ஞாபகம் வந்துருச்சா? அப்போ உடனே நீங்க என்ன பண்ணுங்க? பச்சை அப்படிங்கிறதுக்கு குறியீடு செய்யுங்க, டிக் பண்ணிருங்க. அவ்வளவுதான். அடுத்தது 2வது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? கழிவு மேலாண்மையின் 4 படி நிலைகளின் சரியான வரிசை எது? நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? 2வது பக்கத்திலேயே பார்த்தோம் இல்லையா? அதுதான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து இங்க வந்து இதுதான் ஆப்ஷன், இதுதான் ஆன்சர் இது. இதுக்கான பாருங்க, ஃபர்ஸ்ட் கழிவுகளை பிரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்துச் செல்லுதல். அதுக்கப்புறம் வந்து கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரம் தயாரித்தல். அதுக்கப்புறம் தான் என்னது? கழிவுகளை அகற்றுதல். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? இந்த ஆர்டர்ல தான் நீங்க என்ன பண்ணணும்? கழிவு மேலாண்மையின் 4 படிநிலைகள் இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த படக்காட்சியை உடனே ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா இதை எழுதிடலாம். புரிஞ்சுதுங்களா? நீங்க அந்த படக்காட்சி இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த போட்டோவை உடனே ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதுல வந்து இது எது வருது அப்படிங்கிறது உடனே ஞாபகத்துக்கு வந்துடும். டக்குன்னு நீங்க என்ன பண்ணலாம்? மார்க் பண்ணிடலாம். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப அடுத்தது 3வது கேள்வி. கீழ்காணும் கழிவுகளில் மக்காத கழிவு எது? மக்காத கழிவுனாலே என்னது? அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். அதை வந்து என்ன பண்ண முடியாது? உரமாவும் பண்ண முடியாது, திருப்பியும் மறுசுழற்சியும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் மக்காத கழிவு. அப்ப இலை வராது, காய்கறி கழிவுகள் வராது, பழக்கழிவுகள் வராது. அப்ப என்னது? நெகிழி. நெகிழினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது பிளாஸ்டிக் கவர்ஸ் இதெல்லாம் வரும் இல்லைங்களா? பிளாஸ்டிக்னாலே என்னது? நெகிழி தான். ஓகேங்களா? சரி, அடுத்தது 4வது கேள்வி. மக்காத மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகளை எந்த வண்ண குப்பை தொட்டியில் போட வேண்டும்? நல்லா ஞாபகம் வந்துருச்சா இப்போ உங்களுக்கு? ஆமா, டேஞ்சர் அப்படின்னாலே அது என்னது? சிவப்பு கலர். அதானே நான் சொல்லியிருந்தோம். அப்ப வந்து உங்களுக்கு வந்து நீங்க சிக்னலை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ரெட் கலர் சிக்னல் போட்டா என்ன பண்ணிடுவாங்க உங்களுக்கு? ஸ்டாப் இல்லைங்களா? அப்ப அது என்னது? சிகப்பு கலர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல வந்து என்ன பண்ண முடியாது? மக்காத மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுகள் அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. அடுத்தது 5வது கேள்வி. கீழ்காண்பனவற்றுள் தவறான இணை எது? சரிங்களா? இப்ப இதுல வந்து பாருங்க, இந்த பொருத்துகள் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் நெகிழி குடுவை கொண்டு பூச்சாடி செய்தல். நெகிழி குடுவைனா என்னது? பிளாஸ்டிக் குடுவை. இதை வச்சு பூச்சாடி செய்யறது. ஆமா, பார்த்திருக்கீங்க இல்லையா? நிறைய கடைகள்ல வந்து பூச்சாடிகள்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை வந்து மறுபயன்பாடு தான். இப்ப நம்ம தேவையில்லாத பக்கெட் எல்லாம் உடஞ்சிருச்சுன்னா தூக்கி எறிகிறோம் இல்லையா? அதை தான் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி திருப்பியும் பயன்படுத்தி மறுபயன்பாடு செஞ்சு ஒரு பூச்சாடி மாதிரி செஞ்சு கொடுக்கறது. அடுத்தது மைப்பேனா பயன்படுத்துதல் வந்து மறுசுழற்சின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப துணிப்பை பயன்பாடுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? கழிவுகளை குறைத்தல். ஓகேங்களா? அதுல வந்துடும். பழைய காகிதங்கள் அப்படிங்கிறது மறுசுழற்சியில வந்துடும். ஆமா தானே? துணிப்பை பயன்பாடு நம்ம எதுல கொடுத்திருந்தோம்? கழிவுகளை குறைத்தல். ஆமா தானே? ரெடியூஸ் பண்றதுல தானே கொடுத்திருந்தோம். ஏன் ரெடியூஸ் பண்றது கொடுத்தோம்? அப்பதான் என்ன பண்ண முடியாது? நம்ம வந்து கேரி பேக்கை எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? துணிப்பை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அப்ப குறைக்கிறது இங்க பயன்பாடு. புரியுதுங்களா? உடனே துணிப்பை பயன்பாடுனாலே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? கேரி பேக் பயன்படுத்துறது. அதனாலதான் அதை குறைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த துணிப்பை பயன்பாடுக்கு டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? கழிவுகளை குறைத்தல்ல டிக் பண்ணிடுவீங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்ப மைப்பேனா பயன்படுத்துதலுக்கு மறுசுழற்சின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா அது வந்து என்ன வரும்? மீண்டும் பயன்படுத்துதல் தான் வரும். அதாவது மறுபயன்பாடு இல்லைன்னா மீண்டும் பயன்படுத்துதல்ல தான் வரணும்.
ஆனா என்ன கொடுத்துட்டாங்க, மறுசுழற்சியில கொடுத்துட்டாங்க. அது வந்து தவறான இணை. சரிங்களா குட்டீஸ்? அதனால நீங்க அதுக்கு தவறுன்னு கொடுக்கணும். இது கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிறது சிரமமா இருக்கும். ஆனா என்ன பண்ணுங்க, திருப்பியும் நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட கம்பேர் பண்ணி சில விஷயங்களை நீங்க பார்க்கும்போது, இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாயிரும். ஆனா ஒரு 2, 3 தடவை நீங்க என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி இதை படிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ஈஸியா நீங்க எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாங்கிறது இப்ப நான் சொன்ன சின்ன சின்ன க்ளூஸ் எல்லாம் கொடுக்குறேன் இல்லையா, அதை வச்சு பயன்படுத்தி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இது எல்லாமே எங்க பெரியவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரிங்களா குட்டீஸ்? ஏன்னா இதுல நிறைய புதிய புதிய வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து புதுசா இருக்கு இந்த வார்த்தைகள்லாம். இதெல்லாம் நீங்க பயன்படுத்துறது இதை தெரிஞ்சுக்கணுங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் மெதுவா தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். 6வது கேள்வி பாருங்க. 3 ஆர்கள் எவற்றை குறிக்கின்றன? 3 R's அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? ரெடியூஸ், அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், அப்புறம் ரீசைக்கிள். ஓகேங்களா? ரெடியூஸ், ரீயூஸ், அடுத்தது ரீசைக்கிள். 3 ஆர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. மறுபயன்பாடுனா ரீயூஸ், மறுசுழற்சினா ரீசைக்கிள். எழுதி வச்சுக்கணும். இதுக்கு கீழே எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்கும் போதெல்லாம் இது வந்து ரெடியூஸ், இது வந்து ரீயூஸ், இது வந்து ரீசைக்கிள் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். நீங்க எழுதிடலாம். ஏன்னா மறுபயன்பாடுக்கும் மறுசுழற்சிக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி மாத்தி எழுதிட்டீங்கன்னா மார்க் போயிடும். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? மறுபயன்பாடுங்கிறது ரீயூஸ், மறுசுழற்சிங்கிறது ரீசைக்கிள். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப நாம இதுதான் 3 ஆர்கள் எவற்றை குறிக்கின்றன? குறைத்தல், மறுபயன்பாடு, மறுசுழற்சி. சரிங்களா குட்டீஸ்? ஓகே. அடுத்தது நம்ம பார்க்கலாமா? ஓகே. கீழ்காண்பனவற்றுள் எப்பொருளை பயன்படுத்தினால் கழிவுகள் உருவாதலை குறைக்க முடியும்? ஆமா, எதற்கு பயன்படுத்தினா நமக்கு வந்து கழிவுகள் வந்து உருவாகிறது குறையும் அப்படின்னு சொல்றாங்க. நெகிழி குடுவைனாலே பிளாஸ்டிக் டப்பாஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றது, நெகிழி பைனா பிளாஸ்டிக், பாலியஸ்டர்னா நம்ம அன்றாட பயன்படுத்துறோம் இல்லையா, இப்ப அம்மா சேலையெல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா, அதெல்லாம் வந்து பாலியஸ்டர் சாரி தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரீன்லாம் வருது பாத்தீங்களா, அதெல்லாம் பாலிஸ்டர் தான். ஸோ அது மாதிரி இதெல்லாம் நீங்க பயன்படுத்தினா என்ன ஆகும், நமக்கு வந்து கழிவுகள் தான் அதிகமாகும். உலோக பாத்திரம் அப்படின்னாலே என்னது? செம்பு, பித்தளை, சில்வர், ஓகேங்களா, இந்த மாதிரி அலுமினியம், இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்துதான் என்னது? உலோக பாத்திரம் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி பாத்திரங்களை பயன்படுத்தும் போது நம்ம திருப்பி அதை என்ன பண்ணலாம், ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு திரும்பி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது? எதுவுமே பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? அதுக்குதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஆன்சரை கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது, ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் ஒரே பயன்பாட்டிற்கோ வேறு பயன்பாட்டிற்கோ பயன்படுத்துவதை மறுபயன்பாடு செய்தல் என்கிறோம். சரிங்களா? ஆமா தானே? அப்படித்தானே நம்ம படிச்சோம். ஒரு பொருளை மீண்டும் மீண்டும் ஒரே பயன்பாட்டிற்கோ வேறு பயன்பாட்டிற்கோ பயன்படுத்துவதை மறுபயன்பாடு செய்தல் அப்படின்னு நம்ம என்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஆன்சரை கொடுத்துக்கோங்க. இப்ப மறுசுழற்சி செய்தல்னா என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்ல. அப்ப மறுசுழற்சி செய்தல்னா என்ன அப்படின்னா, மறுசுழற்சி செய்யறதுன்னா, இப்ப பிளாஸ்டிக் குடம் இருக்குன்னா அந்த குடத்தை என்ன பண்ணுவாங்க, மாத்திருவாங்க. பிளாஸ்டிக் குடத்தை உருக்கி வேற மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக் விளையாட்டு ஜாமானமாகவோ இல்ல வேற ஏதாவது பிளாஸ்டிக்ல வர பொருட்களாகவோ வந்து மாத்தி கொடுத்துறதுதான் என்னது? மறுசுழற்சி செய்யறது. குறைத்தல் அப்படிங்கிறது என்னது? ரெடியூஸே பண்ணிடுறது. ரெடியூஸே பண்றதுன்னா என்னது? தவிர்த்துறது. சரிங்களா? அப்பனா என்னது? இப்ப நீங்க பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்தி நீங்க வந்து பொருட்களை வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அதை குறைச்சிட்டு நீங்க போய் துணிப்பையில வந்து பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்கு பேரு தான் குறைத்தல். சரிங்களா? இப்ப இந்த 3த்துக்கும் வித்தியாசத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுவீங்க, தப்பா மாத்தி எழுதிடுவீங்க. சரிங்களா குட்டீஸ்? பொறுமையா படிங்க. ஒன்னும் நீங்க வந்து பயந்துக்காதீங்க. ஒரு 2 தடவை படிச்சீங்கன்னா ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? அப்ப மறுபயன்பாடுங்கிறதுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க, மறுசுழற்சிங்கிறதுக்கு வித்தியாசத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொன்னதை திருப்பி இன்னொரு தடவை போட்டு கேட்டீங்கன்னா நல்ல ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. பொறுமையா என்ன பண்ணுங்க, இதுக்கான ஆன்சரை இந்த மறுபயன்பாடு செய்தல்ங்கிறது இங்க எழுதணும். சரிங்களா? இங்க எழுதிருங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப அடுத்தது 9வது கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கலாம். கூற்றுன்னு கொடுத்துட்டாங்க. பொருள்களை வாங்குவதற்கு துணிப்பைகளை பயன்படுத்தலாம். சரி. கூற்று 2, கூற்று 1ஆனது 3 ஆறுகளில் கழிவுகளை குறைத்தல் என்ற வகையினை சார்ந்தது. ஆமாவான? இப்ப ரெண்டுமே என்னது? சரி. புரிஞ்சுதா? இப்போ நீங்க என்னன்னு புரிஞ்சுதா? கழிவுகளை குறைத்தல்ங்கிறதுல எது வரும்னு நம்ம பார்த்தோம்? ரெடியூஸுங்கிறது தான் நம்ம பார்த்தோம்.
சரிங்களா? அப்ப ரெடியூஸ்ங்கிறதுல தான் என்ன வரும்? துணிப்பைய பயன்படுத்துறது வரும். அப்ப பொருள்களை வாங்குவதற்கு துணிப்பைகளை பயன்படுத்தலாம்ங்கிறதும் சரி. கூற்று 1 3 ஆறுகளில் கழிவுகளை குறைத்தல் என்ற வகையினை சார்ந்ததுங்கிறது சரி. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? அப்ப 2 கூற்றுகளும் சரி. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதுக்கு சரின்னு இந்த ஈங்கிற ஆப்ஷனுக்கு தான் நீங்க டிக்கு கொடுக்கணும். நீங்க ஒவ்வொரு கேள்வியும் கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு நினைக்காதீங்க. படிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லிட்டாங்க. தவறான இணை, சரியான இணையில தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மக்காத கழிவு அப்படிங்கிறதுக்கு நேராவே என்ன கொடுத்துட்டாங்க? உதிர்ந்த இலை. அப்ப அது வந்து என்னது? தவறுதான் இல்லையா? அப்ப அது தவறு அப்படின்னு போட்டுருங்க. ஏன்? மக்காத கழிவுன்னா என்னது? அது உதிர்ந்த இலைக்கு வராது இல்லையா? ஏன்னா உதிர்ந்த இலை என்ன ஆகும்? மக்கிரும். அப்படிதானே படிச்சோம் நம்ம. மண்ணோட மண்ணா மக்கிரும் அப்படிங்கறதான் நம்ம படிச்சோம். அப்ப மக்காத மறுசுழற்சி செய்ய இயலும் கழிவுங்கிறது கண்ணாடி. மக்காத மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவுங்கிறது நெகிழிப்பை. செய்ய இயலாத கழிவுங்கிறது நெகிழிப்பை. நல்லா படிக்கணும். மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவு நெகிழிப்பை அப்படிங்கிறது சரி. இங்க தவறான கொடுத்து தவறான இணையை தான் கொடுத்துருக்காங்க. அதனால இது சரி. புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? கரெக்டா படிச்சீங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும். கழிவு மேலாண்மையின் படிநிலைகள் 4. இப்ப இது எல்லாமே தவறான கூற்றுக்கு தவறான சரியான ஆன்சர் அது. அதனால அது சரிதான். இப்ப இது மக்காத கழிவுங்கிறது உதிர்ந்த இலைங்கிறது வராது. ஏன்னா மக்காத கழிவு உதிர்ந்த இலை இல்லை. உதிர்ந்த இலை மக்கும் கழிவு. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது, இப்ப இதுக்கான இதை வந்து ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நிழலிடுகன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது ஏற்கனவே பண்ணியிருக்கோம். 2-3 சப்ஜெக்ட்ல ஏற்கனவே பண்ணிட்டோம். 2-3 பாடப்பகுதியிலையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஆமா தானே? இப்ப நீங்க இதை என்ன பண்ணுங்க, இதோட ஆன்சர் ஆப்ஷனை பார்த்து கரெக்டா நீங்க உங்களுக்கு பிடிச்ச கலரை யூஸ் பண்ணி இங்க நீங்க பண்ணிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஷேட் பண்ணிருங்க. அடுத்தது நம்ம மாத தேர்வு ஜனவரி மாசத்தோடது பார்க்கலாம். இப்ப பத்தியை படித்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளின்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்து நீங்க இந்த பத்தியை படிச்சிருங்க. படிச்சுட்டு நம்ம அதுக்கான ஆன்சரை இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பழைய பொருள்களில் இருந்து மாணவர்கள் தயாரித்த பொருள்களை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. பழைய பொருள்களில் இருந்து மாணவர்கள் தயாரித்த பொருள்களை எழுது. என்னென்ன? பேனா தாங்கி, பென் ஸ்டாண்டு மற்றும் பூந்தொட்டிகள், நெகிழி பாட்டில்கள் மூலம். ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் என்னது? பழைய பொருள்கள்ல இருந்து மாணவர்கள் தயாரித்த பொருட்கள். பேனா தாங்கிங்கிறது பென் ஸ்டாண்டு, பூந்தொட்டிங்கிறது நம்ம வந்து ஃப்ளவர் வாஷ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. கூடை மற்றும் கிண்ணங்கள் செய்தித்தாள்கள் மூலம். கூடையெல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. ஆனா நம்ம வந்து நிறைய கடைகள்ல எல்லாம் கிடைக்குது. நீங்க பாத்தீங்கன்னா வாங்கி பாருங்க. சரிங்களா? நீங்களே வீட்டுல செய்யலாம். கூடை மற்றும் கிண்ணங்கள், செடி வளர்க்கும் தொட்டிகள், உடைந்த வாளி குடம் மூலம். செடி வளர்க்கும் தொட்டிகள்லாம் பார்த்திருக்கீங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி உடைஞ்சு போன வாளி குடம் மூலமா தான் செய்யறாங்க. கரும்பலகை அழிப்பான்ங்கிறது டஸ்டர் மற்றும் மிதியடி வந்து பழைய துணிகள் மூலமா செய்யறாங்க. இது மாதிரிலாம் செஞ்சு இங்க காமிச்சிருக்காங்க. இப்ப இந்த எடுத்துக்காட்டுகளோட நீங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது, இந்த கேள்விக்கான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் நல்லா ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா? ஒரு தடவைக்கு 2-3 வாட்டி திரும்ப திரும்ப படிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது இதை நீங்க பார்த்து பொறுமையா சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சரிங்களா? ஒரு வார்த்தையும் எழுதும் போதும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம எழுதிக்கோங்க. சரி, இப்ப நம்ம அடுத்த 2வது கேள்வியா பார்க்கலாம். பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள மறுசுழற்சி செய்யப்பட்ட கழிவுகள் எவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய செய்தித்தாள்கள், இவை கூழாக்கப்பட்டு புதிய பொருட்களாக மாற்றப்பட்டுள்ளன. பழைய செய்தித்தாள்கள் தான். ஏன்னா இந்த பத்தியில இங்க கொடுத்துட்டாங்க. நம்ம இங்க பத்தியை படிச்சுட்டோம் இல்லையா? ஒரு தடவை படிச்சா உங்களுக்கு நேரம் ஆகுமே சொல்லிதான் நான் கீழே நேரம் வந்து கேள்வி பதிலுக்கு வந்துட்டேன். இப்ப நீங்க அதுல படிச்சீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பழைய செய்தித்தாள்கள் தான் வந்து கூழாக்கப்பட்டு பொருட்களாக மாற்றப்பட்டுள்ளன. சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப அடுத்தது, மறுபயன்பாடு செய்யப்பட்ட கழிவுகள் எவை? ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட நெகிழி பாட்டில்கள், உடைந்த வாளி மற்றும் குடம், அப்புறம் பழைய துணிகள். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. அடுத்தது 4வது கேள்வி, பத்தியில் இடம்பெற்றுள்ள மக்காத கழிவுகளை பட்டியலிடுக. நெகிழி பாட்டில்கள், உடைந்த நெகிழி வாளி மற்றும் குடம். சரிங்களா குட்டீஸ்? அடுத்தது 5வது கேள்விக்கான பதில். உடைந்த வாளி மற்றும் குடத்தை பயன்படுத்தி பூந்தொட்டிகள் செய்தது 3 ஆறுகளில் எவ்வகையை சார்ந்தது? இது மறுபயன்பாடு என்ற வகையை சார்ந்தது. ஓகேங்களா? ஓகே. இப்ப அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? இதுல வந்து என் பக்கம் தான். இதுல உங்க மிஸ் வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த ப்ராஜெக்டை இதுல நீங்க பண்ணுங்க. ஓகே. இப்ப இது 2வது பாடம். நம்ம இதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா
உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.